நன்றி மாணவிகளே. மகிழ்ச்சியாருங்கள். இப்பொழுது மேடம் வரப்போகிறாங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 43 வெளிநாடுகள் போகலாம் நினைச்சாங்க, ஒரு வயலும் கூப்பிடாதனால. நம்ம கல்லூரியே எங்களுக்கு ஒரு வெளிநாடு மாதிரி தான். அவங்க சொல்றது எங்கள் கல்லூரி எங்களுக்கு ஒரு வெளிநாடு மாதிரி தான். ஆனால் கொரோனா டயத்தில் உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. அவங்க ஒரு நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே 2024 மாலை, ஆள் உயரத்துக்கு 2024 மாலை போட்டு வீட்டுக்கு போகிறாங்க. செய்தி, எந்த 2024 நாளிலிருந்து செல்லாது அப்படி. அப்படி ஒரு ஆளுக்கு குபீர்னு நன்மைகள் வந்து சட்டார் சட்டார் முடிஞ்சிடும். ஆனால் இதெல்லாம் நாங்கள் வேடிக்கைக்காக சொன்னால் கூட இந்த வயசுலேயே கிட்டத்தட்ட 23 விருதுகள் வாங்கலாம் நினைச்சாங்க. பரவாயில்ல, ஆனா நீங்க கைதட்டு இதுவே எங்களுக்கு ஒரு விருது தானே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஆமா, உண்மையான சம்பவம். அவங்க ஜல்லிக்கட்டு இது வரைக்கும் ஆண்கள் தான் வர்ணனை பண்ணியிருக்காங்க, கமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. முதல்ல ஜல்லிக்கட்டினுடைய பெண் வர்ணனையாளர் அப்படின்ற பெருமை அவங்களுக்கு உண்டு. நன்றி. உண்மையை சொல்றேன். ஆமா, நிறைய மோட்டிவேஷன் அதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதே நம்ம காரைக்குடியில மேடையை விட்டு பேசிட்டு இறங்கல, ஒடியாந்து அந்த ஆர்கனைசர் மேடையிலே அரப்பவன் மோதிரம். தேங்க்யூ சார். எதுக்குமா அப்படின்னு இவங்க கேட்ட, எதுக்கு சார், ஜென்மத்துக்கு எங்கேயும் பேசக்கூடாது அந்த அருக்கு ஓலாம். அது கிடையாது. இதெல்லாம் நான் நகைச்சுக்காக பேசுனது. இப்போ எப்படி பேசுகிறாங்கன்றது உங்களுக்கு அழகாக தெரியும். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கூட எந்த தகவலும் பேப்பர் இல்லாமல் 100 பூக்கள் பேர் சொல்கிறது, 100 உணவு முறைகள் சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னா இதே மாதிரி உட்காந்துருக்கணும். யாரும் எந்திரிச்சு போன்ற எண்ணத்தை தயவுசெய்து கையில் எடுத்துறாங்க. அப்படி எடுத்தாலும் அதை பற்றி பயப்பட மாட்டேன். நான் என்ன செஞ்சுருக்கேன்னா 7 நாட்டுக்கோழி முட்டை, 5 எலுமிச்சம்பழத்தை வச்சு வெளியே செய்வனை வச்சுருக்கேன். அதனால் அது மாதிரி நீ யாரும் அந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. நிறைவாக கேளுங்க. இந்த நேரம் உங்களுக்கான நேரமாக, ஏன்னா தினந்தோறும் வாழுங்கள்ன்றார் ஒரு ஆள் கவிஞர். அது எப்படி தினந்தோறும் வாழ்கிறது? இந்த இடம், இந்த நேரம், இந்த நாள், இந்த பக்கத்தில் இருக்கிற நபர் சந்தோஷம் நினைச்சாதான் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக கொண்டு போக முடியும். அதனால் இந்த நேரம் உங்களுக்கான நேரம். நன்றி. சாருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. உண்மையிலே தன்னுடைய நகைச்சுவையின் மூலமாக கிட்டத்தட்ட 103 வெளிநாடுகள் போயிருக்கிறாரு அப்படின்னா அதற்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் மதுரை முத்து சாருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாடுக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. உலகத்தில் கொசுக்களே இல்லாத நாடுனா அது பிரான்ஸ், காடுகளே இல்லாத நாடு கத்தார், ரயில்களே இல்லாத நாடு, பள்ளிக்கூடங்களே இல்லாத நாடு திபெத், ஏழைகளே இல்லாத நாடு சிங்கப்பூர், தனக்கென தேசிய தினம் இல்லாத நாடு டென்மார்க், தனக்கென தேசிய மொழி இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து. ஆனா அன்பை மட்டும் கருவியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாடுனா நம் இந்திய நாடு அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓடினால்தான் நதிக்கு அழகு, வீசினால்தான் காற்றுக்கு அழகு, ஆடுனாதான் மயிலுக்கு அழகு, பாடுனாதான் குயிலுக்கு அழகு. விவேகானந்தா கல்லூரி மாணவர்கள்னாலே கொள்ளை அழகு நிரூபிச்சிருக்கிறாங்க. இல்ல சத்தியமா நீங்க சார் இவ்வளவு நேரம் பேசினாங்க, ஆனா நோட்டீஸ் பண்ணல. நான் மட்டும் தான் நோட்டீஸ் பண்ணேன். பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வண்ணத்து பூச்சி இந்த கேம்பஸ்குள்ள பறந்து வந்துச்சு. உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அதோட முகம் அவ்வளோ தூரம் சிரிச்ச முகத்தோட அப்படி பறந்து வந்துச்சு. வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா அதோட முகம் ரொம்ப சேடா சோகமா இருந்துச்சு. அந்த வண்ணத்து பூச்சிக்கு கூப்பிட்டு கேட்டேன், உள்ள வரும்போது அவ்வளவு தூரம் சந்தோஷமா இருந்துச்சு, வெளியே போகும்போது ஏன் உன்னுடைய முகம் இவ்வளவு சேடா இருக்குதுன்னு கேட்டா அதுக்கு அந்த வண்ணத்து பூச்சி என்கிட்ட பேசுச்சு. இல்ல நான் தான் அந்த உலகத்திலே ரொம்ப பெரிய அழகுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னை விட பல அழகான வண்ணத்து பூச்சிகள் பறந்து கொண்டிருக்கின்றன அப்படின்ட்டு சொன்னா உண்மையிலேயே உயிர் காக்கும் உன்னத சேவையை உயிர் மூச்சாய் செய்து கொண்டிருக்கிறவர்கள் தான் மருத்துவர்கள். அப்படிப்பட்ட மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்ததுக்காகவே உங்களுக்கு பெரிய 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 பாராட்டுகளை நான் சொல்லிடுறேன். கொரோனா காலத்துல தன்னுடைய உயிரை துச்சமாக நினைத்து தன்னுடைய குடும்பம் போனாலும் பரவாயில்ல தன்னுடைய மக்களுக்காக உழைத்த அந்த மருத்துவர்களுக்கு ஒரு பெரிய 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 பாராட்டுகள். ஏன்னா இந்த இடத்துல சொல்லி ஆகணும், ஒரு மருத்துவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய கார்ல பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருந்தாரு.
போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருடைய கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி, கார் ரிப்பேர் ஆனோடனே பக்கத்தில் இருக்கிற நம்ம சர்வீஸ்க்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனால் அங்கே உள்ள மெக்கானிக் மேனு டாக்டரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாப்பலாம், டாக்டர் காரை வேலை பார்த்துக்கிட்டே, ஒரு விதத்தில் நீங்களும் நானும் ஒன்று தான். ஏன்னா நீங்களும் பிரித்து விட்றீங்க, நானும் பிரித்து விட்றேன். நீங்களும் வாழ்வு அடைக்கிறீங்க, நானும் வாழ்வு அடைக்கிறேன். நீங்களும் டிங்கரிங் பார்க்குறீங்க, நானும் டிங்கரிங் பார்க்குறேன். ஒரு விதத்தில் நீங்களும் நானும் ஒன்று தான் அப்படின்னு அப்படியா. ஆனால் அதுக்கு டாக்டர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், ஆமாப்பா கரெக்டாக தான், நீயும் பிரித்து விட்ற நானும் பிரித்து விட்றேன், நீயும் டிங்கரிங் பார்க்குற நானும் டிங்கரிங் பார்க்குறேன், நீயும் வாழ்வு அடைக்கிற நானும் வாழ்வு அடைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் நீ கார் ஆஃப்ல இருக்கும்போது வேலை செய்கிற, நான் உண்மையிலே மக்கள் உயிரோடு இருக்கும்போதே செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் உயிர் காக்கும் உன்னத சேவைன்னா அது மருத்துவர்கள் தான். உண்மையிலே இந்த கல்லூரியோட தன்னம்பிக்கை உள்ள மனிதன் தோற்பதில்லை, தன்மேல் நம்பிக்கை இல்லாத மனிதன் வாழ்க்கையில ஜெயிப்பதில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய, என்னைக்குமே யூத்தாக இருக்கக்கூடிய சேர்மன் சார் கருணாநிதி சாருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்களை கொடுத்துடலாம். அப்படி படப்பட நான் ஒரு சுறுசுறுப்பு எங்களுக்கு ஈக்குவலா இல்ல. நான் மேடையில நோட்டீஸ் பண்ணேன், வெஜ்ஜுன்னு சொன்னோன்னா நீங்க எல்லாம் சோகமானோன்னா டக்குன்னு நான்வெஜ்ஜா சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னார்ல, அதற்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் சார். தேங்க்யூ சோ மச். அதே போல இயக்குனர் மரியாதைக்குரிய பிரகாசம் சார் ஆசமா இருக்கிறாரு, பிரகாசம் சாருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அதே போல முதல்வர் மரியாதைக்குரிய முருகேசன் சார் அவர்களுக்கும், மருத்துவ கண்காணிப்பாளர், ஒரு சிரிப்பே பொறாமைப்படும்னா அது தனபால் சாரை பார்த்துதான். புரட்சி செய்ய வேண்டும் என்றால் புது புது ஆயுதங்கள் தேவையில்லை, ஒரே ஒரு புன்னகை போதும்னு சொல்லுவாங்க. அந்த புன்னகைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய எனக்கே போட்டியா வரீங்க சார். தனபால் சாருக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, அதே போல அகாடமிக் டைரக்டர் மரியாதைக்குரிய நிவேதனா மேம் அவர்களுக்கும் பெரிய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, அதே போல நீண்ட கால நட்போடு நல்ல ஒரு பண்புக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நிர்வாக இயக்குனர் சொக்கலிங்கம் சார் அவர்களுக்கு ஒரு பெரிய 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 பாராட்டுகள். நான் ஒரு மீம்ஸ் போட்டேன்னா எனக்கு மேல மீம்ஸ் போடுவாரு சார் வாட்ஸ்அப்ல. அவ்வளவு தூரம் ஒரு யூத்தோட இருக்கக்கூடிய சொக்கலிங்கம் சாருக்கு பெரிய பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கிறாங்க. உங்களை பத்தி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நட்பு பெருசா காதல் பெருசா? நட்பு. ஏன் நட்புக்கு மட்டும் பயங்கரமான நட்பு தான் பெருசுன்னா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். காதல் தான். காதல் என்ன சுவிட்ச் ஆஃப் ஆகி போய் கிடக்குது. இல்ல ஒத்துக்கிடுறேன். ஏன் நட்புன்னு பயங்கர கைத்தட்டல் வந்துச்சு? ஏன்னா காதல்ங்கிறது வெறும் முத்தத்தின் சத்தம், நட்பு தான் ரத்தத்தின் யுத்தம் அப்படின்னு சொன்னா, தொட்டா சாக்கடிச்சா அது கரண்ட், சாக்கடிச்சு கீழே விழுந்தாலும் தொட்டு தூக்குறதாங்க உண்மையான ஃப்ரெண்டு. இந்த நட்பு பருவங்கள்லாம், நட்புக்கும் காதலுக்கும் இன்னும் வித்தியாசம் இருக்குது. வீட்டுல இருந்து டாஸ்மார்க் கூட்டிட்டு போனா அது காதல், டாஸ்மார்க்ல இருந்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அதுதான் உண்மையான நட்பு. இந்த நட்புங்கிறது உண்மையில சொல்லுவாங்க, சாதி என்று சொன்னால் சாவடி, மதம் என்று சொன்னால் மரண அடி, நட்பு என்று சொன்னால் கட்டி பிடிக்கக்கூடிய இந்த தலைமுறையை பார்த்து உண்மையிலே பொறாமப்படும். ஒரே டிஃபன் பாக்ஸுக்குள்ள கையை விட்டு அப்படியே சாப்பிட்டு எடுக்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்கு, அது நட்புக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப அந்த கால தலைமுறை இருக்கிறாங்க, இந்த கால தலைமுறை, ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? கதவை திறங்க காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம், கதவை மூடுங்க ஏசி வெளியே போதில்ல அப்படின்னா அது இந்த காலம், முள்ளால எடுத்தா அது அந்த காலம், வீட்டுல தொலைஞ்சு போன செல்லு இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்தா அதுதான் இந்த காலம், முடி நரைச்சிருமோடு பயந்தா அது அந்த காலம், டை அடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான். ஆனா ஒண்ணு சொல்றேன், இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ்க்குலாம் கல்யாணம் ஆயிட்டா அடி விழுதன்னு கவலை, கல்யாணம் ஆகாட்டி முடி விழுதன்னு கவலை. ஆனா வழுக்கத்தலை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்குலாம் எந்த ஆண்களும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கெல்லாம் கடவுளுக்கே பிடித்தவர்கள். நம்ப மாட்டேங்கிறாங்க. மொட்டைக்கும் சொட்டைக்கும் ஒரு வித்தியாசம். கடவுளுக்கு நாமளா பார்த்து போட்டா அது மொட்டை, கடவுளா பார்த்து எடுத்துக்கிட்டா அதான் சொட்டை. கவலைவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஆண்கள்லாம் வரதட்சணை வாங்குறாங்கன்னு பெண்கள் ஒரு குற்றம் சொல்லுவாங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், வாழ்க்கையில வழுக்கி விழுந்த பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க எத்தனையோ பசங்க இருக்கிறாங்க, வாலிபத்துல வழுக்க விழுந்த பசங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க எந்த பொண்ணுங்க இங்க தயாரா இருக்கிறாங்க? இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல நம்ம எல்லாம் கோனார் நோட்ஸ் வச்சு பாஸ் பண்ணோம், இன்னைக்கெல்லாம் கொரோனா வச்சே பாஸ் ஆன செட்டு. யோசிச்சு பாருங்க. காதலிக்கு தாஜ்மஹால் கட்டினா அதிசயம் அன்னைக்கு,
காதலியே கட்டினா தான் அதிசயம் இன்னைக்கு. உண்மையிலே அந்த காலத்துல சார் இந்த காற்று ஒரு பாட்டு போட்டிருப்பாங்கல்ல சார், சொல்லுங்க சார். காற்று காற்றுன்னு ஒரு பழைய பாட்டு போட்டிருப்பாங்க. காத்துக்கு என்ன பாட்டு போட்டிருக்கு? காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். எவ்வளவு அழகா இருக்கும். அதே காத்தெடுத்து இன்னைக்குள்ள தலைமுறை போட்டிருக்காங்க. சொல்றதுக்கு முன்னாடியே காத்து மேல காத்து சைல வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது, சைல பார்த்தா குப்பம் மேடுமா, பச்சைக்கல்லப்பு பிரியாணி, அச்சிக்க கிட்டம் அரியாணி, கச்சவமங்க பைட்டு ஃபைட்டுமா, போலீஸ் மாமா கெஞ்சா விட்டா. எப்படி மாத்திருக்கான் பாத்தீங்களா சார்? அந்த காலத்துல காற்றுக்கு இந்த காலத்துல காற்று. அந்த காலத்துல ஒரு பெண்ணை எப்படி வர்ணிச்சாங்க, இன்னைக்கு உண்மையில இத்தனை பெண்கள் சார் சொன்ன மாதிரி இருக்குன்னா, சிற்றுண்டி செய்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு செயற்கைக்கோள் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். மெட்டி அணிந்த கால்கள் எல்லாம் இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் ஓட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, அடுப்பூதும் பெண்கள் எல்லாம் இன்னைக்கு ஸ்டெதஸ்கோப் கழுத்துல அணிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு புரட்சிகரமான உண்மையிலே இன்னைக்கு பாரதியாக இருக்கட்டும். என்னாச்சுப்பா? ஓ, உங்களை கவனிக்கிறாங்களா? அதனால உள்ள ஜாலியா இருக்கிறீங்களா? அந்த காலத்துல பெண்ணை எப்படி வர்ணிச்சாங்க? பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு ஒரு பெண்ணை எப்படி வர்ணிச்சிருக்கிறாங்க? இன்னைக்கும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே அழகாக தமிழ் தாய் வாழ்த்து பாடின, தமிழ்ல அறிமுகப்படுத்தின அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்க. இன்னைக்கும் பெண்ணை வர்ணிச்சு ஒரு அழகான ஒரு பாட்டு. அன்னைக்கு பெண்ணை வர்ணிச்சு எப்படி போட்டாங்க? இன்னைக்கு நடக்கிற நடக்கிற நடை அழகு, அவளது இடை அழகு, சேலைகள் மினுங்கிடும் புது ரவிக்கையும் ஒரு தனி அழகு, சிரிக்குது கண்ணு கருக்குள்ளி, சிவக்குது கண்ணு மறுக்குள்ளி, அழகிய அவளது முகமும் மயங்கிடும் ஒரு தண்ணி முள்ளுமதி, கூந்தலில் சிறை பிடிச்சவள், காவிய காதலில் கரம் பிடிச்சவள், ஆழ்கடல் முத்து குளிச்சவள், கண்ணி அழகுல சிக்கி தவிழ்ச்சவள், பாரதி கம்பனும் தேடிய மான்வழி, மாயங்களால் பிழை கொண்டது என்வழி, சோழ கிளியவா அன்ன கிளி, மாலை பின்னி தந்த தங்க மலர் கொடி. உண்மையிலேயே பாட்டு நல்லா இருந்துச்சா? இந்த பாட்டை எழுதுனது யார், பாடினது யாருன்னா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வாகீசன் அப்படின்ட்டு ஒரு இளைஞர் எழுதியிருக்காருன்னா, அந்த இளைஞனுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்களும் ஒரு பாராட்டுகளும் கொடுக்கலாம். உண்மையிலேயே இவ்வளவு தூரம் கால மாற்றத்துல இருக்கிறோம். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேங்க. ஒரு 250 பேஜ்ல ஒரு புத்தகத்தை ஒரு வக்கீல் படிச்சா எவ்வளவு நாள்ல படிப்பார்? அவருடைய வேலை பளுவின் காரணமாக 1 மாசம் ஆகுமா? அதே 250 பேஜ் உள்ள ஒரு புத்தகத்தை ஒரு மருத்துவர் படிச்சா எவ்வளவு நாள்ல படிப்பாங்க? 1 வருஷம் ஆகும். அதே 250 பேஜ் உள்ள புத்தகத்தை முதல் நாள் நைட்டு படிச்சுட்டு அடுத்த நாள் எக்ஸாம் எழுதுற தில்லு மாணவர்களுக்கு மட்டும் தாங்க இருக்கும். லவ் லெட்டருக்கும் செமஸ்டருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மனசுக்குள்ள நிறைய இருக்கும், ஒண்ணுமே எழுத வராது. அதான் லவ் லெட்டர். மனசுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, பைபிள பக்கம் பக்கமா எழுதுவான் பாருங்க, அதாங்க செமஸ்டர். அதுவும் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கிட்ஸஸ்ல இதெல்லாம் பாருங்களேன், எக்ஸாம் எழுதிட்டே இருப்பான், ஒரு பையன் பிட் அடிப்பான், வாத்தியார் நேரம் வந்து பிடிச்சிடுவாரு. டேய் என்னடா பண்ற? சார் 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 நீங்க யார் சார்? சூப்பர்வைசர். தமிழ்ல சொல்லுங்க சார். மேற்பார்வையாளர். அப்ப மேல மட்டும் பாருங்க. ஏன் சார் கீழே பாக்குறீங்க? எக்ஸாம் எழுதி ஏதாவது பொழைச்சிட்டு போயிருந்தேன். உண்மையில இந்த சின்ன பசங்களை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சார் சொன்ன மாதிரி நல்லா படிக்கிறது கேர்ள்ஸா பாய்ஸா? இங்க சொல்லுங்க சார். மெடிக்கல் காலேஜ்ல நல்ல மார்க் வாங்குறது கேர்ள்ஸா பாய்ஸா? கேர்ள்ஸா? இல்ல, எனக்கு ஒரு 2ல ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். கேர்ள்ஸ். தனபால் சார் ஓட்டு கேர்ள்ஸுக்கு தான் வந்திருக்குது. சத்தியமா இது நம்ம இப்பத்துல இருந்துல குட்டீஸ்ல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நல்லா படிக்கிறது, நல்ல மார்க் எடுக்கிறது கேர்ள்ஸ் தான். பசங்க 30-35 எடுத்துக்கு பாஸ் ஆகிறதே கஷ்டமான ஒரு விஷயம் தான். வாத்தியார் பேப்பர் திருத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு பையன் 3 மார்க் எடுத்திருக்கான். 3 மார்க் எடுத்து வெக்கப்பே படல, அப்படியே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏடா உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? போட்ட உனக்கே வெக்கமா இல்ல, எனக்கு ஏன் சார் வெக்கம்? பின்னாடி ஒரு பொம்பளை 97
97 மார்க் எடுத்திருக்கு. 97 மார்க் எடுத்திருக்கு. விஸ்கு விஸ்கு விஸ்குன்னு அழுதுகிட்டே இருக்கு. ஏன் பாப்பா அழுகுற? 3 மார்க் குறைஞ்சு போயிருச்சு மிஸ் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறான். ஆனா அந்த பையன் என்ன சொல்றான் தெரியுமா? கவலையே படாதீங்க மிஸ், இந்த 3 மார்க் வேணா அந்த பிள்ளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க, அந்த பிள்ளை சந்தோஷமா சிரிச்சுட்டு போட்டும். ஏங்க, எருமை மாடு எதற்கு பயன்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின். இவன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? எருமை மாடு பால் தர பயன்படுவதை விட என் பெற்றோர்கள் என்னை திட்டுவதற்காகத்தான் அதிகம் ஏங்க, சூரியன் மேற்கில் மறைகிறது. இது நிகழ்காலமா எதிர்காலமா? இது சாயங்காலம் சார். கண்ணகி மதுரையை எரித்தாள். இது எந்த காலம்? அது ஃபயர் சர்வீஸ் இல்லாத காலம் சார். கும்பகர்ணன் வருடக்கணக்கில் தூங்கினான். இது எந்த காலம்? அது கொசுக்கடி இல்லாத காலம் சார் அப்படிங்கிறான். ஒரு கல்லூரி வாசல் நின்று 2 பசங்க 2 பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த பொண்ணு பொறுத்து பச்சு கடைசி பொங்கி எழுந்திருச்சு. என்ன பண்ணி தெரியுமா? ஒரு ராக்கி கயிறு எடுத்து அந்த பசங்களோட கையில கட்டி விட்டுருச்சு. இப்ப என்ன பண்ணுவ? நீ தான் எனக்கு அண்ணன் ஆயிட்ட, கவலையப்படல. ஒரு பையன் இன்னொரு பையன்ட்ட சொல்றான், டே மச்சான் கவலைப்படாதடா, என் தங்கச்சி நீ கட்டிக்க, உன் தங்கச்சியே நான் கட்டிக்கிடுவேன். இந்த ஊர்ல திருச்செங்கோல்ல பிள்ளையாரை எப்படி கும்பிடுவீங்க? எப்பா பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா, அப்படிதானே. எங்க கோயில்பட்டியில ஒரு பையன் கும்பிட்டான் பாரு, மாமா பிள்ளையார் மாமா காப்பாத்து மாமான்னா. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. சட்டையை பிடிச்சேன். ஜஸ்ட் வெயிட்டா. எதுக்குடா பிள்ளையார் மாமான்னு கூப்பிட்டேன்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுக்கா அப்படின்னா. கொஞ்ச நேரத்துல ஒரு அழகான பொம்பளை பிள்ளை வந்துச்சு. பிள்ளையார பார்த்து கும்பிட்டுச்சு. எப்பா பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா. இதெல்லாம் தெளிவா உங்களுக்கு தெரியுது, கரெக்டா தெரிஞ்சிருச்சு சார். இப்ப அவன் சொல்றான், அக்கா அந்த பிள்ளைக்கு பிள்ளையாரப்பான்னு. எனக்கு யாரு? மாமா தானே, அதான் பிள்ளையார மாமான்னு கூப்பிட்டேன். ஆனா நம்மள போய் மிருகவதை பண்றோம்னு சொன்னாங்கல்ல, உண்மையிலேயே ஜல்லிக்கட்டு முதல் பெண் வர்ணனையாளர் சார் அறிமுகப்படுத்தினாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு அரசாங்கத்தால் செய்ய முடியாத ஒரு சாதனையை, தமிழர்களுடைய மானத்தை காப்பதற்காக மாணவ சமுதாயம் மெரினா கடற்கரையில் போராட்டம் பண்ணாங்கல்ல, ஒரு சாதாரண வாட்ஸ்அப் குரூப் மூலமாக. அப்ப மெரினா கடற்கரை என்ன சொல்லி தெரியுமா? நான் வங்கம் என்று சொன்னாலும் தமிழ்நாட்டின் அங்கம் என்பதில் பெருமைப்படுகிறேன். காதலர்களை மட்டுமே பார்த்து வந்த நான் களங்கம் இல்லாத வீரத்தையும் பார்த்து விட்டேன் அப்படின்ட்டு சொன்னிச்சுன்னா, நம்மள போய் மிருகவதை பண்றோம்னு சொன்னாங்களா, கும்பிடுற சாமியை கூட தமிழன் எப்படி கும்பிட்டான் தெரியுமாங்க? பிள்ளையாரை சாணியாக பிடித்து முருகனை சேவல் கொடியில் அமர்த்தி, காளையை நந்தியாக அமர்த்தி, பசுவை கோமாதாவாக வணங்கி, சிங்கத்தை சக்தியின் வாகனமாக்கி, புலியை ஐயப்பனின் நண்பனாக்கி, எருமையை யமனின் தேராக்கி, குரங்கை அனுமனாக கும்பிட்டு, நாயை கூட பைரவராக பார்த்து வணங்கக்கூடிய சமுதாயம் தான் நம் தமிழ் சமுதாயம். அந்த போராட்டத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? எந்த ஒரு மாணவனின் சுண்டு விரல் கூட மாணவி மேல் படாமல் கண்ணியமாக அந்த போராட்டம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு விஷயம். இன்னைக்கெல்லாம் பசங்கள்லாம் அப்பம் பேச்ச கேட்க மாட்டாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், என்ன இளம் தலைமுறை பசங்க அப்பம் பேச்ச கேட்க மாட்டாங்க தான். ஆனா அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சையும் கேட்க மாட்டான். அதுதான் இன்றைய இளம் தலைமுறை. அப்பா பொதுவா பையனை பார்த்து என்ன சொல்லுவாரு? டேய், உன் வயசுல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமாடா? இதே மாதிரி உங்க அப்பங்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்திருப்ப. டேய், பணம் என்ன மரத்துலடா காக்குது? எப்ப பார்த்தாலும் பணம் கொடுங்க. மார்க் என்ன மார்க்கெட்ல எப்பா விக்குது? எப்ப பார்த்தாலும் மார்க்கெடுன்னு உசுர வாங்குற. டேய், பக்கத்துட்டு பிள்ளைய பாருடா, பத்மா பூரா 100க்கு 100 மார்க். நீயும் இருக்கிய தருதல அந்த பிள்ளைய பார்த்துதான்ப்பா பூரா வேலையை போய் கிடக்குற. டேய், வாழ்க்கையில கஷ்டப்பட்டாதாட ஜெயிக்க முடியும். அப்ப நீ கஷ்டப்படு, நான் ஜெயிச்சுட்டு போறேன். பதிலுக்கு பேசுவாங்க, ஜாலியா இருப்பாங்க தாங்க. ஆனா ஒரு ஊருக்கு பிரச்சனை, ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனைனா வேலையாக இருப்பதே உண்மையிலே மாணவர்கள். எப்படி சொன்னா, நீங்க சொன்னீங்க நல்லா படிக்கிறது வேணா கேர்ள்ஸா இருக்கலாம், ஆனா அப்துல் கலாம் மாதிரி மிகப்பெரிய சயின்டிஸ்டா இருந்து பசங்களாகத்தான் சத்தியமா இருக்கும். இல்ல, நான் உட்பட சொல்றேன், எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சா ஒரு சுவிட்சை போடனா கூட ஐயோ அப்படின்னு சாக்கடிக்கும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கணும். இன்னைக்கு மாணவர்களின் நிலைமை, பெண்கள் நிலைமையிலே அன்னைக்கு அப்படி இருக்குது. ஆனா எல்லா விஷயத்தையும் தாண்டி இன்னைக்கு அழகா ரசிக்கிறாங்க. உண்மையிலே விரும்புவதால் கருவறையில் மீண்டும் இடம் கிடைப்பதில்லை, வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டுவிட போவதில்லை. இருக்கும் வரை நாமும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்துறாம ஒரு நல்ல எண்ணத்தோட, உண்மையிலே நீங்க ஃபுல்லா ப்ரெஷரா இருக்கிறீங்க, நீங்க சிரிக்கணும்னு நினைத்த அந்த நல்ல உள்ளத்துக்கு சேர்மன் சாருக்கு, நிர்வாகத்துக்கு ஒரு பெரிய 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 கைத்தடலை கொடுத்துடலாம். உண்மையிலே வேற லெவல் சார். உண்மையிலே நீங்க உற்சாகமா இதே போல ரசிங்க.